கேள்வி எல்லாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய அனுபவம் சொல்லுமா. எங்கள் வீட்டில் நடந்ததை நான் சொல்லணும், எல்லாருக்கும் அது பயனாக இருக்கும்ன்றதுனால சொல்கிறேன். போன மாதம் 3 மாதம் எனக்கு பாடத்தில் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனைனால அது நான் இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் போயிட்டேன். போகிற ஒரு செகண்டில் ஏன் போனோம், எதுக்காக போனோன்ற எனக்குள்ளே ஒரு கேள்வி, இது ஏன் நம்ம இருந்து நான் சாதிக்க போகிறோம், இவ்வளோ வருஷமாக இருந்தோம், ஏதோ ஒன்று தேடணும், நமக்கு எது கிடைக்கலையே, நமக்கு என்ன வாழ்க்கை இது அப்படின்றது ஒரு தோணுச்சு. இருந்தாலும் நம்ம பாடம் வாங்கியிருக்கிறோம், பாடம் வாங்கிட்டு நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு, எல்லாமே கிடைக்கும்னு ஐயா சொல்லியிருக்காரு. இதில் இதுவும் ஒன்று தான் அப்படின்றது நம்ம ஏற்றுக்கணும். மரண நிலைக்கு போனால் கூட அதுலேருந்து மீண்டு வர்றது தான் இந்த பாடம் அப்படின்றது எனக்கு அந்த நேரத்துக்கு தோணுச்சு. சரி போய் உள்ள போகலான்னு போறேன். என் பாப்பாவுக்கும் மெசேஜ் பண்ணிட்டேன், பாப்பா நீ பார்த்துக்கோ, உனக்கு தேவையானது இருக்குது, நீ எடுத்துக்கோ, நான் போறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பா ஆஃபீஸ்ல இருக்கா, நான் சொல்லிட்டு போறேன். என்னை நீட்டா கூட்டிட்டு போயிட்டு கீழே உட்கார வச்சு பூ கட்ட வச்சுட்டாரு. ஒரே ஒரு செகண்ட் தான் அது போனேன், அழுதுனே போறேன், நீட்டா கூட்டிட்டு உட்கார வச்சு பூ கட்டு அப்படின்னு ஐயா எனக்கு சொன்ன மாதிரி ஒரு உணர்வு வருது. ஏன் சத்யா உனக்கு இப்படி எல்லாம் வந்தது, ஏன் நீ இதெல்லாம் நினைக்கிற, நீ நினைக்காத அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. இது கேட்கும்போது நம்ம வாழ சாதிக்கணுன்றதுனால தானே இந்த பாதைக்கே போனேன். நீ உடம்பு ஏன் கேள்வி கேட்கறதுனால இந்த இடத்துக்கு கூட்டு சேர்ந்த, நீ வாழ்ந்து காட்டு, நீ யாருன்னு உலகத்துக்கு காட்டியே இல்லையோ, உனக்கு நீ உண்மையா இருக்கு. அது போதும். யார் என்ன நினைக்கிறாங்களோ ஏது நினைக்கிறாங்களோ அதை பத்தி உனக்கு கவலையே வேண்டாம் அதுன்ற எண்ணம் வந்துச்சு ஒரு செகண்ட். சரி இதுதான் வாழ்க்கை, சரிப்பா நான் ஏறுறேன், இதுக்கு மேல என்ன சோதனை வரப்போகுது, எல்லாத்தையும் தாங்கிட்டேன். இது எனக்காக நானே செஞ்சதுனால இப்ப நானும் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுனால நான் எடுத்துக்கிறப்பா, நான் செஞ்சு தப்புதாப்பா என்னை மன்னிச்சிருப்பான்னு எங்க அப்பா நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். போன வாரம் 3 வாரம் பாப்பாவுக்கு காது குத்து வச்சோம். காது குத்து வச்சா பாப்பா தகவல் சொன்னா, எனக்கு முறைப்படி வீட்டுக்கு சொல்லலை. சரி நான் அதை பெருசாக நினைக்கிறேன், நமக்கு எதுவும் நினைக்கிறது இல்லை, நான் வேலை விட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். நீட்டாக வச்சுட்டு போனாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை நான் போய் செஞ்சுட்டேன். செஞ்சுட்டு ஏன் எங்க பாப்பா ஃபோன் பண்ணி கோயிலுக்கு கூப்பிடுறா, வாமா காது கொடுக்க போறேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு நீ வந்துரு அப்படின்னு எல்லாம் கேட்டு சரி வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சுட்டு எடுத்துட்டு போய் வீட்டாண்ட வச்சுட்டு ஒரே செகண்ட் தான் இது கடமை, எனக்கான கடமை. எனக்கு சொந்தம் வந்தோம் இல்லை யார் எனக்கு கோபமோ வெறுப்போ இதுவே கிடையாது. ஆனா நான் போற பாதை நான் யாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் இதுல போகணும். எனக்கு இதனால மற்றவங்க பாதிப்பெல்லாம் எனக்கு வேண்டாம். போனா பேசுவாங்க, செய்வாங்க, கொள்வாங்க, சரி போன அனுபவத்துக்கெல்லாம் போதும், இனிமேல் நம்ம ஒரு அடி கொலவா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நீட்டா போனேன், செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு நான் கடைக்கு வந்துட்டேன். பாப்பா பேசுறது பரவாயில்ல, நான் இருக்கிறது சொல்லிட்டேன், பாப்பா நான் இப்படிதான், நான் போற பாதை இந்த பாதை தான், சரியோ தவறோ எனக்கு தெரியாது, எனக்கு போற பாதை நல்ல பாதை, எனக்கு மனசுக்கு பட்டது நான் போயிட்டேன். இதுல நீங்க தப்பா நினைச்சினாலும் சரியா நினைச்சினாலும் அது உங்களுடைய விருப்பம், எனக்கு ஆனதுக்காக நான் பார்க்கறேன், என்ன தப்பா நினைச்சிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். அது வரலன்னு இன்னும் வரைக்கும் அவங்க வரல. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது எதுனாலன்னா, நான் 5 பாடம் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த பாடத்தினாலே எனக்கு வலிமை அதிகமாக தான் கொடுத்தாரு. இன்னும் உன்னால முடியும், நீ சாதிச்சு காட்டல, இந்த பாதை உனக்கு சரியான பாதை எனக்கு ஐயா சொன்னதுனால நான் இந்த பாதையை கடந்து போயிடுறேன். இது ஏன் சொல்ல வரேன்னா, இது எல்லா மக்களுக்கும் புரியணும். எல்லா பாடத்தை வாங்குறது பெருசு இல்லை, அதை பண்றதுதான் பெரிய விஷயமே. ஆனா அந்த பாடம் பண்ணதான் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் வருது. அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கும் போது அதுல பதில் நமக்கு வரமாட்டேங்குது. அந்த பதில வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நான் வாரம்னா ஐயா வர்றது காரணமே நானா இருக்கணும். எனக்கு யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் நானா இருக்கணுன்றதுக்காக தான் ஐயா நான் உன் பாதத்துல ஊதுல என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உன் பொறுப்புன்னு நான் ஒப்படைச்சிட்டேன். என்னைக்கு உபதேசம் வாங்கணும் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நான் உண்மையா வரேன். எனக்கு உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க தான் எனக்கு கொண்டு போகணும், நீங்க தான் எனக்கு
சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இந்த பாதையை நான் இது ஏன் சொல்றேன்னா எல்லாருக்கும் அது பயனா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்தினால்தான் சொல்றேன். குருன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம், எப்பேற்பட்ட விஷயம் எனக்கு வந்து நான் இத்தனை வருஷமா தேடினதுல எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அது கூட ஒருத்தர் மூலியமா தேடி வந்தேன் நான். அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இந்த வாரத்தை நான் வந்து பயன்படுத்தினேன். அவங்களுக்கும் நன்றி சொல்றேன். ஆனா என்னை சுத்தி சார்ந்தவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்றேன் சாமி. எங்க ஐயாவும் நன்றி சொல்றேன். இந்த நன்றி வந்து எதுக்காக சொல்றேன், எவ்வளவு சொன்னாலும் ஈடு ஏறாது. ஆனா என்னால முடிஞ்சது இந்த நன்றி தான் அந்த தெய்வத்துக்கு நான் சொல்ல விரும்புறேன். நல்லது நல்லது நல்லது. இதனால நான் எது தவறா இருக்கணுமோ அப்படின்னு நினைச்சுப்பாங்களோன்றது அந்த கேள்வி வருது. அதனால தான் உங்களால சரி சொல்லலாம், இது சரியான பாதையா அப்படின்றது எனக்கு உதாரணம் எனக்கு மனசு பட்டுச்சு. இருந்தாலும் ஐயாவை சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் கேள்வி கேட்கிறேன். வேற ஒன்றும் இல்லை சாமி. சரி, போன நீங்கள் எங்கே போனீங்க? போயிட்டு முடிவு எடுத்துட்டேன். எங்கே போனாங்க? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா அவர் எப்படியோ ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட் மாறினாங்க. அந்த நிலையை கொண்டு வந்து எங்க அப்பா கொடுத்துட்டு நினைக்கும் போது பாடம் பண்றவங்களுக்கு தகுதியே இந்த மாதிரி ஒரு யோசனையோ இந்த மாதிரி ஒரு நினைப்பு கனவுல கூட வரக்கூடாது. வந்ததுனாவே பாடம் சரியா பண்றது இல்லைன்னு அர்த்தம். உண்மையை விளங்காம பாடம் பண்ணி 10 பைசாக்கு போதும் கிடையாது. புரியுதுங்களா? இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறோம், இவ்வளோ வருஷமா வந்துருக்கிறோம். இப்படி ஒரு மனசுல நமக்கு ஒரு எண்ணம் உருவாகுதுன்னா அதுவே பெரிய தப்பு. புரியுதுங்களா? கற்புன்னா என்ன சொல்லுவாங்க? கற்புன்னா என்ன சாமி? கற்புனா எதாவது நினச்சிப்பாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ட்டு தான் கற்பு. அப்படிலாம் கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு உள்ளே வந்துக்கிறோம். அந்த முடிவிலே நிற்கிறவங்களுக்கு பேர் தான் கற்போடு இருக்கிறாங்க. அந்த முடிவு தினம் மாறி இருந்தா அது கற்பு நெறியில் நிற்காதவன்னு அர்த்தம். உடல் சார்ந்து எந்த கற்பும் கிடையாது, மனம் சார்ந்தது தான் கற்பு. நான் முடிவு பண்ணிட்டேன்பா, இதுதான் நான் வாழ்க்கை, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், முடிவு பண்ணதுக்கப்புறம் அதில் சஞ்சலம் வந்தால் நாம தப்பா. இன்னொரு முறை இப்படி ஒரு நிலை உங்க வாழ்க்கையில வரவே கூடாது. அது முடிவு பண்ணிட்டேன். அது சில குழப்பங்களால வந்தவர நான் தீர்மானமாக தான் இருக்கேன். ஆனா என்னமே வராத அளவுக்கு தான் நான் பார்த்துன்னு பாடம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு செகண்ட் வந்தது காரணம் இன்னும் இவ்வளோ நம்ம செஞ்சோம், இவ்வளோ பண்ணி பார்த்தோம், நமக்கும் ஒரு மரியாதை கிடையாது, இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுனால தான் அட போப்பா என்னப்பா இந்த வாழ்க்கை அப்படின்னு தோண வச்சுச்சு. என்ன இது சரியில்லை, இது தப்புன்னு சொல்லவும் வச்சுச்சு. இந்த பாடத்தினோட கேள்விக்கும் பதிலுக்கும் உண்டான பதிலை எனக்கு கொடுத்துச்சுன்ற வேற யாருமே நான் கேள்வி கேட்கல. எனக்கு கேள்வி நானே வேற ஒண்ணு இல்லை. நான் தப்பான முடிவு எடுக்கல. அது ஒரு செகண்ட் ஏன் நான் என்னோட கொடுத்தப்பான்னு கேட்டேன் அப்பாவை. கேட்டு இது தவறு, இது செய்யக்கூடாது, இது தப்பு, இது சரி, நீ புரிச்சுக்கோ, உனக்கு உள்ள அதை நீ தட்டி எழுப்பு, நீ போ, நீ சரியான பாதையில போற, நீ அது கரெக்டா ஒரு சோதனை வரும், வராமலா இருக்க, அந்த சோதனையை மீறி நீ வரையாப்பா, அதுக்காக உனக்கு வந்த வேலை இது, சாரி சாமி நான் மன்னிச்சு சாமின்னு சொல்லிட்டு நான் என் அப்பாடு சொல்லிட்டு. அதே மாதிரி கூழ் ஊத்த வேண்டியது ஒரு இந்த மாசம் ஆடி மாசம் ஊத்துறேன். ஆனா ஊத்தல, என் மனசுக்கு வந்து மகள் அம்மா என்கிட்டதான் இருக்கிறா அப்படின்ற ஒரு எண்ணத்துல செஞ்சு வச்ச ஒரு செகண்ட்ல வெறும் தயிர் சாதம் அது கூழ் காய்ச்சி தயிர் வச்சுட்டு வெங்காயம் வச்சுட்டு அம்மா எனக்கு தெரிஞ்சது நான் கவச்சு படைக்கல, உனக்கு வச்சது இதுதான் ஏத்துக்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தான் ஆச்சு. நான் இருக்கண்டி உனக்கு இதுதான் வைக்கணும்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல, உனக்கு தேவையான எனக்கு தேவையான எதுவும் இருந்தாலும் தண்ணி சோறு சார் நான் திருப்தியா சாப்பிட்டு போறேன் ஒரு செகண்டே எனக்கு உதாரணம் கொடுத்துட்டாங்க. அதுவும் சொல்லணும் எனக்கு பாவமா இருக்கு. நான் ஒரு மனசுல அது நினைச்சதே அம்மா நான் தப்பா நான் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிச்சுக்குமா, ஏன்னா இந்த பாவையில இருக்கிற எனக்கு வந்து இது மனசுக்கு வரல, நீ எனக்குள்ளதான் இருக்கிற, ஆனா உனக்கு தேவை நான் தண்ணி சோறு வைக்கிறேன், எனக்கு திருப்தியா ஏற்றுப்போம் அப்படின்னு எனக்கு கூட்ட பிறகு அது திருப்தியா ஏற்று எனக்கு பதிலும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்காக சொல்லுவோம் சார். ஆத்மா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். பாத்துங்க இனிமேல் பாடம் பண்ணுங்க, எல்லாரும் பலன் அனுபவிங்க. ஆத்மா சாமி.